எல்லாருக்குமே வந்து ஹீரோவா நடிக்கணும் திரைப்படத்துல அப்படின்னு நினைச்சு தான் வருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததா? கண்டிப்பா இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக நடிக்கணும்னு சொல்லிட்டே வரலங்க. நான் வந்து You didn't want to act. Okay. இல்லை அதுதான் எல்லாருக்கும் ஒரு விதி அப்படின்வாங்கல்ல, எனக்கு ஒரு அந்த விதி ரொம்ப நல்லா இருந்தது. Okay. நான் வந்து ஆக்சுவலாக ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்டு உட்காந்து சில கம்பெனிஸில் அப்புறம் எடிட்டிங்கில் வேலை செஞ்சேன், ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சேன், சவுண்ட் ரெக்கார்டிங்கில் வேலை செஞ்சேன். சரி எல்லாமே படித்து பார்த்தது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அப்படின்னும் போது ஆண்டவனை ஒரு தட்டுனா நீ ஆக்டிங் படிச்சிருக்கிற, ஆனால் ஆக்டிங் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ட மாதிரியே வந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அண்ட் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு டூ ஆக்சுவலி. ஏன்னா எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அது இருக்கும், சரி கேமரா முன்னாடிலாம் வரக்கூடாதுடா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஜாஸ்தியே இருக்கும். ஏன்னா டெய்லி நான் எங்கள் மூஞ்ச கண்ணாடியில் பார்ப்பேன். ஸோ எனக்கே வந்து நமக்கே பிடிக்காத மூஞ்சி அது மக்களா ஐயோ அப்படின்ட்டு. Everyone has a psychology, right? எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நடிகனா வந்து I think the emotions and the acting that reaches the audience is more important. I'll tell you something, like this is a new team, like the whole team was new, director was new. So when I was telling my friends in Kerala, like this is the project and Daniel Balaji sir is there, so they said if he is there the movie will have some substance, so take it up. So yeah, don't please. No, don't give me that. எனக்கு அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. அண்ட் அந்த டைமில் நடிக்கணும்னு கூப்பிடும்போது நான் ஒன்று தான் டிசைட் பண்ண. அப்போ ஓகே நான் இப்போ ஒரு ஆக்டர், நான் அந்த பக்கம் நிற்க வேண்டிய, நான் இந்த பக்கம் நிற்கிறேன்னும் போது இன்னொருத்தர் பாஸ் இருக்கார். அந்த பாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். அந்த கேரக்டர் எப்படிலாம் நரேட் பண்ணுறாங்க, அது எப்படிலாம் அவங்க உருவப்படுத்திருக்கிறாங்க, அதை நான் எப்படிலாம் வந்து இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதை பண்ணுறேன். ஓகே ஓகே. நான் நிறைய கேள்வி கேட்குறேன் அப்படின்றாங்க, பட் அந்த கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டருக்கு இன்னும் பர்ஃபெக்டான உருவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணேன். ஏன்னா நான் பேசிக்காக படித்தது டைரக்ஷன் அப்படின்னும் போது இன்னொரு டைரக்டருடைய ஃபீல் எனக்கு தெரியும். ஸோ அவங்க இப்படிலாம் பேசணும் இப்படின்னு வரும்போது நான் போய் அதனால நான் நடிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் ஐ வாண்ட் டு பி தேர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். நான் சும்மா போய் அப்படி போய் நின்னாவே பா ஐயோ அப்படின்னு